காலத்துக்கு முன் பிரபல நடிகரோட ரகசிய திருமணமா இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வதந்தியில பாத்தீங்கன்னா இப்போ மீனா சிக்கி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பதிலடியும் இப்போ கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ நடிகை மீனா பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ஓஹோன்னு தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு வந்தாங்க. இவங்க கடந்த 2009ஆம் ஆண்டு வித்யாசாகர் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்கிறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு தான் மீனாவினுடைய கணவர் வித்யாசாகர் பாத்தீங்கன்னா நுரையீரல் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாரு. இது தொடர்ந்து விஜய் டிவில பாத்தீங்கன்னா ஜோடி நிகழ்ச்சியில நடுவராகவும் ஒரு சில படங்கள்லையும் மீனா நடிச்சிட்டு வராங்க. கணவர் இறந்து 2 மாதத்துல மீனாவை இன்னொரு நடிகரோட தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்கள்ல கருத்துகள் பகிரப்பட்டுட்டு வந்தது. இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில 2ஆம் திருமணம் தன்னை சார்ந்தது மட்டும் இல்ல, என்னுடைய மகளையும் சார்ந்தது. இப்போதைக்கு நைனிகா தான் என்னுடைய முழு கவனம். இதுவரை 2வது திருமணம் பற்றின யோசனை எனக்கு இல்லை, இந்த மாதிரியா மீனா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் மறுபடியும் ஒரு நடிகரோட 2வது திருமணம் மீனா செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி இணையத்துல கசிந்து வைரலாச்சு. அதாவது மீனா இப்போ விளம்பரங்கள், விருது விழாக்கள், சுப நிகழ்ச்சிகள், ரியாலிட்டி ஷோஸ்ல ஜட்ஜஸ் இந்த மாதிரியா பயங்கர பிஸியா இருந்துட்டு வராங்க. இதற்கிடையில பிரபல நடிகர் கிச்சா சுதீப் நடிகை மீனாவை ஏற்கனவே ரகசியமா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாவும், அதுக்கப்புறமா அவரை பிரிந்து வித்யாசாகரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு வதந்தி பரவிச்சு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நடிகை மீனா பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ கிச்சா சுதீப்பும் நானும் நல்ல நண்பர்கள், அவ்வளவுதான். எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பழக்கம். அதை தாண்டி எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் பரவுது. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்படி ஒரு வேளை எனக்கு யாருக்கூடையாச்சும் திருமணம் நடந்தா நானே எல்லாரையும் கூப்பிடுவேன், இந்த மாதிரியாவும் நடிகை மீனா பாத்தீங்கன்னா திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல படு வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ இது